வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், வரமல்லி, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வெறும் வானலில் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்து ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே வச்ச பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொடி, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் பொடியும் அந்த பொடி கூட ஒரு 4 தேங்காவையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாக வரும். குழம்பு நல்லா கொதித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு துண்டை வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடைசியாக தாளிப்புக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வத்தல், எந்த வத்தல் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன். போட்டு தாளிச்சு இறக்கி ஊற்றி ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான், ரொம்ப ரெடி.